தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில் சிறந்த பரிகார தலமாக இருக்குதுங்க. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுது. இன்று பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கோவில் நடையானது அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு விட்டதுங்க. காலை 6:30 மணிக்கு வள்ளியம்மன் தவசு காட்சிக்கு புறப்படக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்குது. இன்று பங்குனி உத்திரம் என்பதனால தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சாஸ்தா கோவில்களுக்கு சென்று பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்த பிறகு செல்வதை வழக்கமாக இருந்து வருதுங்க. இதனால் இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தும் காவடி எடுத்து வந்து வேல் குத்தியும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளில் நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது வழக்கமாகுங்க. அப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய குலமானது செழிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. திருமண தடைகள் விலகிவிடுங்க, குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமியை வழிபட்டுட்டு போகிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு அவரவர் குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்று பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அவங்க காலையில் இருந்தபடியே கடல் மற்றும் நாளைக்கிணத்துல புனித நீர் ஆடி நீண்ட வரிசையில், அதாவது சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலுமே பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு மேலே கோவில் நடையானது திறக்கப்பட்டிருக்குதுங்க. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்திருக்குது. காலை 6:30 மணிக்கு கோவிலில் இருந்து வள்ளியம்மன் தபசுக்கு எழுந்தருளி இருக்கிறாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் நடைபெற இருக்குதுங்க. 4:30 மணிக்கு கோவிலில் இருந்து சாமி குமர விடங்க பெருமாள் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி சன்னதி தெரு வழியாக ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத சிவ கொழுந்தீஸ்வரர் கோவிலுக்கு வர இருக்கிறாரு. இதனை தொடர்ந்து சாமியும் அம்மனும் கீழரத வீதியில் பந்தல் மண்டபம் முகப்பிற்புக்கு வந்து அங்கே வைத்திருக்கக்கூடிய சாமிக்கு வள்ளி அம்மனுக்கு தோல் மாலை மற்றும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க. அதற்கு பிறகு சாமியும் அம்மாளும் வீதி உலா வந்து கோவிலை வந்தடைவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய 108 மகாதேவர்கள் சன்னதி முன்னாடி சாமிக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணமானது நடைபெற இருக்குதுங்க. இன்று இரவு சாமிக்கு ராக்கால அபிஷேகமானது நடைபெறாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்களானது இருக்குதுங்க. அவை அறுபடை வீடுகள் அப்படின்னும் அழைக்கப்படுது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை போன்றவையாகுங்க. இந்த அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரை பகுதியிலும் அமைந்திருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுது. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கக்கூடிய இடம்தாங்க படை வீடு அப்படின்னும் அழைக்கப்படுது. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு போன்ற படை வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலாகும். சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு தான் வைரவேல் கொண்டு வதம் செய்த நாள் கந்த சஷ்டி விழா, அதாவது சூர சம்ஹாரமாக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கேயே கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுறாரு. பின்னால் மருவி செந்தில்நாதர் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். அதே போல் இந்த ஊரும் திருச்செயந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க. பின்னால் மருவி திருச்செந்தூர் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்குது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவிலானது 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுதுங்க. இந்த இடம் முன்னர் திருச்சீலரவா என்று அழைக்கப்பட்டதாமாங்க.
அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திருக்காத ஒரே கோவில் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டதாகவும் 150 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா முருகனின் இடது கையில் தாமரை மலர்கள் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தராரு. முருகனின் பின்புறத்தில் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் ஒன்றும் அமைந்திருக்குதுங்க. அதற்கு முதல்ல பூஜை செய்த பிறகுதான் முருகப்பெருமானுக்கு பூஜையானது நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சூரனை வதைத்த முருகப்பெருமான் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியோடு தவக்கோலத்தில் இருந்திருக்கிறாரு. அவரின் தவத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் எதுவுமே கிடையாதுங்க. மூலவர் தெற்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றாரு. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்து முருகனுடைய உக்கிரத்தை குறைப்பதன் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுவாங்களாமாங்க. கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகளானது தினசரி நடைபெறுதுங்க. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளங்கள் முழங்க கடலுக்குள்ள கொண்டு போய் கரைப்பாங்களாமாங்க. இதற்கு கங்கை பூஜை என்று பெயராகுமாங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரமானது இருக்குதுங்க. முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வருதாரு. பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரிலையும், அதாவது கிழக்கு திசைகள் தாங்க அமைந்திருக்க வேணும். ஆனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரமானது கட்டப்பட்டிருக்குது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட ராஜகோபுர வாசல் உயரமாக இருப்பதனால எப்பொழுதுமே இந்த வாசலானது அடைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவு நேரத்தில் அந்த ஒரு நாள் மட்டுமே இந்த வாசலானது திறக்கப்படுதுங்க. அந்த நேரத்தில் பக்தர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடற்கரை கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் தொடக்கத்தில் சுமார் 3 பாறாங்கல்லுக்கு முன்னாடி தூண்டுகை விநாயகர் கோவிலானது அமைஞ்சிருக்குது. இது சுப்பிரமணிய சாமி கோவிலின் உப கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகன் இருக்கக்கூடிய இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கக்கூடிய விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி முருகத்தலங்களில் கந்த சஷ்டி விழாவானது 6 நாட்கள் நடைபெறுங்க. சில தலங்களில் சஷ்டிக்கு அடுத்த நாள் முருக திருக்கல்யாணத்தோடு சேர்த்து 7 நாட்களானது நடைபெறுவது வழக்கமாகும். ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழாவானது இந்த தளத்தில் 12 நாட்களாக கொண்டாடப்படுதுங்க. மேலுமே சிவத்தலத்திற்குரிய அனைத்து மூர்த்தங்களும் இந்த கோவிலில் இருக்குதுங்க. கருவறைக்குள்ளார முருகன் பூஜை செய்த சிவலிங்கமும் அதற்கு பின்புறத்தில் பஞ்சலிங்கமும் இருக்குதுங்க. இதை தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசனம் செய்ய வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரில் இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்திற்கு எதிரே அமைஞ்சிருக்குதுங்க. வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாது. மூலவர் முருகனுடைய இடப்பக்கம் இருக்கக்கூடிய சின்ன வாயில் வழியாக உள்ளே நுழைந்து சுற்றி வலது புறமாக வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் முடியுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்குதுங்க. இது தமிழ்நாடு மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவில் பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயன் என்றும் குறிப்பிடப்படுதுங்க. இது தேவார வைப்புத்தலமாகவும் சொல்லப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னர் வளைகுடாவை ஆண்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சென்னையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. சங்க இலக்கியங்கள்லையுமே சிலப்பதிகாரத்திலும் இந்த கோவிலானது குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 2000-3000 ஆண்டுகள் பழமையான கோவிலாகுங்க. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க.
இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் திருச்சீலரவா என்று முன்னர் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.